அமைச்சர் குமாரசாமியை நேரில் சந்தித்து மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் கோரிக்கை மனு வழங்கினார். குறிப்பாக இரும்பாலைக்கு விவசாயிகளிடமிருந்து நிலம் தமிழக அரசால் கையகப்படுத்தி மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டது. இதில் 700 ஏக்கர் அளவிற்கு உருக்காலை நிறுவனர். மத்திய கனரக தொழிற்சாலை மற்றும் எஃகு-துறை அமைச்சராக குமாரசாமி பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக சேலம் உருக்காலையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக தனி விமானம் மூலம் சேலம் விமான நிலையத்திற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் குமாரசாமிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சாலை மார்க்கமாக உருக்காலையை வந்தடைந்த குமாரசாமிக்கு உருக்காலை செயல் இயக்குனர் பாண்டே தலைமையில் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட குமாரசாமி உருக்காலை வளாகத்தில் மரக்கன்று நட்டார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் உருக்காலையின் நிர்வாக அமைப்பு, பணியாற்றும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை, இங்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்தான விவரங்களை தொடர்புடைய அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் உருக்காலையின் செயல்பாடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து சேலம் இரும்பாலையில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய கனரக தொழிற்சாலை மற்றும் எஃகு-துறை